ஸோ இங்கே கிடையாது. நான் என்ன ஓகே. பண்ணணும்னா இப்போ வந்து இதை வந்து டொமைனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ESXi சர்வரை ஜாயின் டொமைன் கொடுத்துட்டு டொமைன் நேம் வந்து எஸ்எம்எஸ் techdesk.com. இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து ஓகே. இப்போ என்னோட இது வந்து டொமைனில் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இதை டொமைனில் ஜாயின் ஓகே. ஆவதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ESXோட ஹோஸ்ட் நேம் என்னவா கொடுத்துருப்போம், ESXi02 இல்லையா? இப்போ ஆமா. ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள போகலாம். இப்போ ஆக்டிவ் டைரக்டரியில் போனீங்க ம். அப்படின்னா டூல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ESXi02 ஆட் ஆயிடுச்சா? ஓகே. இந்த ESXi02 கம்ப்யூட்டர் லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா டொமைனில் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஜாயின் ஓகே. பண்ணிச்சு. ஓகே. இப்போ ஓகே. இப்போ இந்த ம், நம்ம ஆட் பண்ண இந்த சர்வருக்கு பை ம். டிஃபால்ட்டா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடி யூசர் ஆக்சஸ் கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம இன்னும் ஆமா. எந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லலை. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு மேனேஜில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கா? ஓகே. இங்கே போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ESX ஏடி அப்படின்னு கொடுப்போமா? ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஓகே கான்ஃபிக் ஹோஸ்ட் ஏஜென்ட் பிளக்இன் ESX அட்மின் குரூப்ஸ். அதாவது இந்த இடத்துல நீங்க ஏடியில் வந்து உங்க இப்போ யாராருக்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ESXi சர்வருக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து ஓகே. நம்ம ஏடியில் கிரியேட் பண்ணணும். ஏடியில் எப்படின்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ESX அட்மின் சொல்லிட்டு அட்மின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? பை டிஃபால்ட்டா அவன் வந்து அவனே ஆமா. ஒரு குரூப் ஆமா. நேம் கொடுத்துருக்கான். நம்ம என்ன ஓகே. பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு குரூப் வந்து இங்க கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இங்க இருக்கு பாருங்க, குரூப் ஆல்ரெடி இங்க கிரியேட் பண்ணி தான் ஓகே. இருக்கு. ஸோ ஓகே. இதுல மெம்பர்ஸ் வந்து யாரெல்லாம் நம்ம வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ESX அட்மின் ஒரு குரூப் இங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த ஓகே. குரூப் நேம் இங்க இருக்குதான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கணும். இங்க இருக்குதான்னு சொல்லி ஓகே. என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து ஓகே. பாத்தீங்கன்னா ESX அட்மின்ஸ் அப்படியே நேம் மேட்ச் ஆகிற மாதிரி இங்க ஆல்ரெடி இருக்கு. ஓகே. சரியா? ஓகே. நாங்க என்ன ஓகே. பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த நேம் அப்படியே காப்பி பண்ணி ஒரு குரூப் அங்க கிரியேட் பண்ணிட்டோம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு குரூப் இதே சேம் நேம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே. ஓகே. புரியுது, இல்லைன்னா புரியுது. அங்க என்ன நேம்ல கிரியேட் பண்ணணுமோ அந்த நேம் இங்க கொடுக்கணும். இங்க வச்சுக்கணும். அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் தான். ஓகே. ஆமா, கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்கலாம் அதை. ஓகே. பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ இங்க குரூப் இருக்கிறத வெரிஃபை பண்ணிட்டோமா? ம். இப்போ போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோஸ்ட்ல போயிட்டு இங்க வந்து பர்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ம். இங்க ஆட் யூசர் கொடுத்துட்டு ம். எஸ்எம்எஸ் டெக்ஸ்டஸ் ஸ்லாஷ் ராஜா ராஜான்னு சொல்லி ஒரு யூசர் அங்கே கிரியேட் ஆயிருக்கு. ம். அவருக்கு என்ன ஓகே. பண்ணலாம், இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட் ரைட்ஸ் கொடுத்துடலாமா? ம். கொடுத்துட்டு ஆட் யூசர். ஸோ இப்போ இங்கே ராஜான்னு ஒரு யூசர் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் நான் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஓகே. கொடுத்துட்றேன். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இப்போ நான் ராஜா வச்சு லாகின் பண்ணா எனக்கு இந்த ESXi சர்வர், ஏன்னா ராஜாங்கிறது ஒரு VMware அட்மின். சரியா? அவர் வந்து ஓகே. ரூட் யூசர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாம அவரோட ஓன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இங்கே லாகின் பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். ஓகே. எஸ்எம்எஸ் டெக்டெஸ்க் ராஜா ஷிஃப்ட் பி அந்த ரேட். ஸோ இப்போ வந்து ராஜாங்கிற அக்கௌண்ட்டுங்க லாகின் ஆயிடுச்சா? ஓகே. ஓகே. அப்போ நான் ரெண்டாவது ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட்டட். அதாவது NTP சர்வர் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அடுத்ததாக ESXi சர்வரை ஏடியில் கான்ஃபிகர் பண்ணியாச்சு.